ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸில் டே 2. இன்றைக்கி நம்ம வெயிட்டு வந்து 53.80 எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வெயிட்டு பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு எம்டி ஸ்டொமக்கில் அரை சொம்பு வந்துட்டு தண்ணி குடித்தேன். தண்ணி குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே காஃபி ரெடி ஆயிடுச்சு. காலையில் வந்து காஃபி குடித்தேன் நான். நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஏதாவது எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து காஃபி பயங்கரமாக குடிப்பேன், அதனால் நான் காஃபியே குடிச்சிட்டேன். காஃபி குடிச்சிட்டு அப்போ தான் என்னால் வந்து வேலையை பார்க்க முடியும். சொல்லப்போனால் நேற்று நைட்டும் நான் அப்படி தான் இட்லி சாப்பிட்டு நான் அப்படியே படுக்கலை 5:30 மணிக்கு. நைட்டு தூங்க போயிடல. நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அப்போது ஒரு டம்ளர் நான் வந்து காஃபி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா காஃபி குடிக்காமல் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. உடனே வந்து எதையுமே விட முடியாதுல்ல, அதனால் நான் காஃபி குடிச்சிட்டு தான் நைட்டு நான் படுத்தேன். அப்புறம் 8:30 மணிக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு நான் ஒரே ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்துச்சு, நேற்று வச்ச தக்காளி சட்னி இருந்துச்சு. அதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதனால் நான் அதை வச்சே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுக்கிட்டேன். பயங்கர பசியாக இருந்துச்சு. அதனால் நான் எங்கே 2 தோசை சாப்பிடுவேன்னு நினச்சேன், ஆனால் 1 சாப்பிடும்போதே எனக்கு ஃபுல்லாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதுக்கு வந்து அதுக்கு நான் மறுபடியும் 11 மணிக்கெலாம் ஒரு டம்ளர் காஃபி குடிப்பேன். ஆனால் நான் வந்து குடிக்கலை. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்டா அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு சீரக மிட்டாய் இருந்துச்சு. அதனால் அந்த மிட்டாய் வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு நானும் என்னோடய பையனும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது சாப்பிடும்போதே எனக்கு காஃபி வந்து பெருசாக எனக்கு ஞாபகம் வரலை. 11 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் 12:30 12:45 இருக்கும். 1 மணிக்குள்ளேயே எனக்கு மறுபடியும் பசி எடுத்துருச்சு. அதுக்கு லஞ்சுக்கு வந்து நான் பழைய சோறு 2 முட்டை போட்டு ஆம்லெட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுவே எனக்கு போதும். வயிறு ஃபுல்லாக தான் இருந்துச்சு எனக்கு அது சாப்பிடும்போது. ரைஸு சாப்பிட்டா வெயிட்டு போடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் இருக்கிறதே சாப்பிடுங்க. 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லி சாப்பிடுங்க. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிரும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் எனக்கு போக போக பழகிருச்சு. எல்லாம் நம்ம மைண்ட் செட்டு தான். இவ்வளோ சாப்பிட்ணும், இவ்வளோ சாப்பிட்ணும். 4 இட்லி சாப்பிட்றது 2 இட்லி சாப்பிட்ணும், அதெல்லாம் நம்ம மைண்ட் செட்டு தான். நம்ம இவ்வளோ தான் சாப்பிட்ணும் நம்ம மனசில் நினச்சிட்டோம்னா நம்ம அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிடவே முடியாது. என்னால் நான் இதுவே சாப்பிட்டுட்டே. அதேமாதிரி காலையில் செக் பண்ணுற வெயிட்டு வந்து நமக்கு சாயந்தரம் வந்து ஒரு 1/2 கிலோ முன்ன பின்ன காட்டினா பரவாயில்ல. ஆனால் 1/2 கிலோவுக்கு வந்து மேலே வந்து காட்டக்கூடாது. 1/2 கிலோக்குள்ளே காமிச்சிச்சுன்னா நம்ம கரெக்டாக சாப்பிட்ருக்கோன்னு அர்த்தம். நல்லா பசி எடுத்து கம்மியாக சாப்பிட்ருக்கோன்னு அர்த்தம். 1/2 கிலோவுக்கு மேலே காமிச்சிச்சுன்னா நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கோன்னு அர்த்தம். காலையில் என்னோடய வெயிட்டு வந்து 53.80 இருந்துச்சு. சாயந்தரம் எவ்வளோ காட்டுதுன்னு தெரியல. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது என்னோடய பழைய ஃபோட்டோ. இதில் நான் என்னோடய வெயிட் வந்து 65 கிலோ இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து என்னோடய வெயிட் இதில் வந்து என்னோடய வெயிட் வந்து 52 கிலோ. இப்போ நான் மறுபடியும் 2 கிலோ வெயிட் போட்டு இப்போ மறுபடியும் 54 நான் போயிட்டேன். எனக்கு வந்து 50க்குள்ளே இருக்கணும். அதாவது 5 வந்து வரக்கூடாது. 48 49 இந்த இதிலே இருக்கணும் தான் எனக்கு வந்து ஆசை. அதனால தான் நான் மறுபடியும் இப்போ 54லேருந்து மறுபடியும் நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க நல்லா நடந்து கொடுக்கலாம். நடந்து கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நான் போய் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சோன்னா மறுபடியும் எனக்கு பயங்கர தலைவலி. ஏன்னா காஃபி நான் காலையிலேருந்து 1 டம்ளர் தான் குடித்தேன். அதனால் நான் மறுபடியும் எழுந்திரிச்சோன்னா காஃபி குடித்தேன். காஃபி குடிக்கும்போது தான் உண்மையாலுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. நம்ம உடனே வந்து விட முடியாதுல்ல காஃபியை. அதனால் நான் மறுபடியும் காஃபி குடித்தேன். காலையிலேருந்து இது 2வது காஃபி உண்மையாக சொல்ல போனால். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் தம்பி குட்டி பையன் தூங்கினவே எந்திரிக்கவே இல்லை. அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா நடந்து கொடுத்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வெளியவே நடந்தால் போதும், வெளியெலாம் போய் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் எனக்கு சுத்தமாக பசி இல்லை. அப்புறம் சாயந்தரம் நான் மறுபடியும் ஒரு 6 மணி இருக்கும். அப்போயே நான் காஃபி தான் 1 டம்ளர் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். பசி இல்லை. பசி எடுத்தால் கண்டிப்பாக நான் தோசை இட்லி அதனால் சாப்பிட்ருப்பேன். தம்பிக்கு ஊட்டும்போது ஒரு வாய் சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதனால் காஃபி குடித்து என்னோடய டின்னரை வந்து நான் முடிச்சிட்டேன். வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து 54.40 இருந்துச்சு. நேற்றை விட வந்து 20 கிராம் குறைஞ்சி தான் இருக்குது. சரி பார்ப்போம் இனி. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம்.